அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவீந்திரன். படம் திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு நடிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை செய்திருக்கிறேன். சரியா பிள்ளைங்கிறது தம்பி குணாவுக்கு தெரியும். தம்பி குணாவை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், ஒரு வருஷத்துக்கு முதல்ல நான் ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அந்த ட்ரிப்பில் எனக்கு அவரை சந்திக்க கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் அவர் அந்த சினிமா பற்றிய சில விஷயங்கள்னு சொல்லியிருந்தார். அதில் அவரோட ஆர்வத்தையும் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்வத்தில் எனக்கு நல்ல சில விஷயங்கள் எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதிலிருந்து சில விஷயங்களில் அவரும் எனக்கு சில சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தார். அதை இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 மாதம் போச்சு. திருப்பி எனக்கு கோல் அடித்தினாரு. அண்ணா, நான் அன்றைக்கி நம்ம 2 பேர் பேசின விஷயத்த நான் ஆரம்பிச்சிட்டேன். சக்ஸஸ் கிரியேஷன் சொல்லி நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுகதா ஸ்டேடியத்தில் நாமெல்லாம் ஹாலில் சந்தித்து அது விஷயமா நாங்கள் கலந்துரையாடி ஆர்டிஸ்ட் தேர்வு நடந்துச்சு. நல்லபடியாக நடந்துச்சு. அதில் எனக்கு சின்ன வேடம் கொடுத்துருந்தாரு. நான் நினச்சிருந்தேன். மற்றது வனம்ங்கிற திரைப்படத்தை அவர் ஒரு தலைமையில் வச்சு எடுத்திருக்காங்க. அது முழுவதுமே மலையக மக்கள் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், அது அதில் நடக்கிற நமது மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு நடக்கிற நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுற விஷயம் எதனால, அதை எப்படி சரிப்படுத்தலாம், நம்ம குடும்பம் ஏன் மேலும் மேலும் இந்த வீழ்ச்சி கண்டுகிட்டு இருக்காங்க, அதை எப்படி நம்ம சரிப்படுத்தலாங்கிற ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு கதை அம்சத்தை குறுந்திரைப்படத்தில் வரங்கிற திரைப்படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அது தம்பி குணா அவர்களின் தனிப்பட்ட எல்லா சகல விஷயங்களும் எல்லாமே அதில் உள்ள கதை அம்சம், அதில் உள்ள கருத்துகள், அதில் எல்லாமே அவரோட சொந்த கற்பனையில் நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதை அவர் கற்பனை எடுத்து செய்திருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. நானும் பார்த்தேன். இந்த அவரோட ட்ரெய்லர் நான் பார்த்து நல்லாவே இருக்குது. நாம செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டால், நாம் என்ன செய்யணும், அவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும், ஊக்குவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாத்தையுமே அவர் சக்ஸஸ் படுத்தி கொடுத்துருக்காரு. நாம் எல்லாத்தையும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. இந்த இலங்கையில் அப்படி ஒரு விஷயம் செய்ய முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் செஞ்சு காட்டிட்டாரு. அது நாம் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சி அவரோட நம்ம பயணத்தை கொண்டு செல்வோம். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி.